Hello everyone, welcome to commerce.in. இது வரைக்கும் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ். அண்ட் இது வந்து நம்ம போன வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோ, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸோட பார்ட் 1 வீடியோ அப்போ போட்டிருந்தேன். இப்போ அதோட கண்டினியூஷன் பார்ட் 2 வீடியோ இது. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னு ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ்ன்னு சொல்லும் போது நம்ம ஃபர்ஸ்ட் பேட் டெட்னா என்னன்னு பார்த்தோம், ஃபர்தர் பேட் டெட்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் அதுக்கான என்ட்ரிஸ் பார்த்தா அதை எப்படி ட்ரீட் பண்ணணும் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்லன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அசம்ஷன் 1 and 2 என்னென்னு பார்த்தோம். ப்ரொவிஷன் வந்து ஓல்டு ப்ரொவிஷன் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்து அந்த ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது அசம்ஷன் 2ன்னு சொன்னோம். அண்ட் நமக்கு நியூ ப்ரொவிஷன் அதாவது ஃபர்தர் பேடட்னு சொல்லி அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருந்தாங்கன்னா அது அசம்ஷன் 1ன்னு சொன்னோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் நம்ம அசம்ஷன் 1 டைப் சம் பார்த்தோம். அது வந்து இர்ரெகுலரா மெயின்டைன் பண்ற ப்ரொவிஷனுக்கான வீடியோ. அண்ட் அதுல வந்து என்ன பார்த்தோம், 4 ஸ்டெப்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்தர் பேட் டெட்டை ரைட் ஆஃப் பண்ணணும், அப்புறம் P&L அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் புதுசாக ப்ரொவிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். அது வந்து சின்ன ஃபார்முலா வச்சு பார்த்தோம். என்ன ஃபார்முலா, டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் இன்டூ பர்சன்டேஜ். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஃபார் நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு என்ன ஃபார்முலானா அந்த டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் மைனஸ் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் இன்டூ பர்சன்டேஜ். இதெல்லாம் போட்டால் நமக்கு வந்து நியூ ப்ரொவிஷன் கிடைச்சிடும். ஸோ ஜர்னல் என்ட்ரிஸும் பாஸ் பண்ணியாச்சு. P&L அக்கௌண்ட்ல 2 பேட் டெட் ஃபர்தர் அதோட நம்ம நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி ப்ரொவிஷன் அந்த ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸையும் தனியாக வந்து P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டோம். அண்ட் அஸ் அ பேலன்ஸ் ஷீட்ல எப்படி அது ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா சண்டே டெட்டாஸோட ஃபர்தர் பேட் டெட்டை லெஸ் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம கண்டுபிடிச்ச நியூ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு கடைசியாக நெட் அமௌண்ட் கிடைச்சிருச்சு. இதுதான் வந்து அசம்ஷன் 1 டைப் சம்மோட ஒரு சின்ன ரீகேப். இப்போ இந்த வீடியோல நம்ம அசம்ஷன் 2 டைப் சம் பார்க்க போறோம். இதுல வந்து என்னன்னா, if provision is maintained regularly, ரெகுலரா வந்து நம்ம ப்ரொவிஷன் மெயின்டைன் பண்ணியிருந்தா எப்படி நம்ம அதை வந்து சால்வ் பண்றது, எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரீட் பண்றதுன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரெகுலரா மெயின்டைன் பண்ற ப்ரொவிஷன் உங்களுக்கு ட்ரையல் பேலன்ஸ்லேயே கொடுப்பாங்க. ஓல்டு ப்ரொவிஷன் சொல்லி ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சுதான் நம்ம வந்து போடணும். இதுக்கான ஸ்டெப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த கொடுத்துருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல ஓல்டு பேட் டெட் இருக்கும்ல, அந்த ஓல்டு ப்ரொவிஷன் வந்து நம்ம வந்து பேட் டெட்ஸை நம்ம ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ட்ரையல் பேலன்ஸ்லேயே நமக்கு ஒரு பேட் டெட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேட் டெட்ஸ் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் ஃபர்தர் பேட் டெட்ஸ்க்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணணும். அங்கேயும் நமக்கு அங்கே ட்ரையல் பேலன்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்தர் பேட் டெட்ஸ்க்கு நம்ம ஆஸ் யூஷுவல் பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு சன்டே டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி வந்து போட்டுருவோம். அண்ட் அந்த ஃபர்தர் பேட் டெட்ஸை நம்ம ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட் டெட்டா டு பேட் டெட்ஸ் ஃபர்தர் அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். P&L அக்கௌண்ட் டெட்டா டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட். இங்க நெட் அமௌண்ட், இந்த நெட் அமௌண்ட் என்னன்னா நம்ம அசம்ஷன் 1 டைப் சம்ல P&L அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நம்ம டெட்டாஸ் அதுல இருந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம லெஸ் பண்ணி கடைசியா ஒரு நெட் அமௌண்ட் கிடைச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் தான் நம்ம இங்க வந்து போடணும். இங்க நம்ம கால்குலேட் அமௌண்ட் போடக்கூடாது. எல்லா விதமான டிடக்ஷன்ஸும் போக பேலன்ஸ் நமக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம இந்த என்ட்ரியில போடணும். ஸோ நம்ம இதை சம் போடும்போது இன்னும் நம்ம கிளியரா பார்க்கலாம். அண்ட் 5th ஸ்டெப், ட்ரையல் பேலன்ஸ் டிஸ்கவுண்ட் அலோட ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரையல் பேலன்ஸ்ல டிஸ்கவுண்ட் அலோடு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டா டு டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட். ஸோ 6th கடைசி ஸ்டெப் என்னன்னா, அந்த ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணி இங்கேயும் அதே நெட் அமௌண்ட் தான் நம்ம எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் போட்டு லாஸ்டா ஒரு அமௌண்ட் வரும்ல, அந்த நெட் அமௌண்ட் தான் நம்ம இங்க வந்து ஜர்னல் என்ட்ரில போடணும். ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் இந்த அசம்ஷன் 2 டைப் சமுக்கு. இதுல புதுசா என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருக்கிற ஓல்டு ப்ரொவிஷனையும் இல்ல பேட் டெட்ஸையும் நம்ம வந்து ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட்
செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து நமக்கு அந்த அசம்ஷன் 1 மாதிரியே தான் ஃபர்தர் பேட் டெட்ஸ்க்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணணும். அப்புறம் ஃபர்தர் பேட் டெட்ஸை நம்ம பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இங்கே இதுதான் ஒரு சின்ன விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க பேட் டெட்டை ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்புறம் ஃபர்தர் பேட் டெட்டுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்றோம். அண்ட் அப்புறம் அந்த ஃபர்தர் பேட் டெட்ஸை நம்ம ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, இந்த 3 ஸ்டெப்ஸோட நமக்கு இந்த பேட் டெட்ஸோட இது முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரொவிஷனுக்கு போகலாம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு அதே சேம் அட்ஜஸ்டிங் என்ட்ரி தான். இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம அங்க கால்குலேட்டட் அமௌண்ட் போட்டோம் அசம்ஷன் 1க்கு, இங்க நெட் அமௌண்ட் போடும். எல்லா டிடக்ஷன்ஸும் போக ஃபைனல் ஆன்சரா ஒன்று வரும். அதுதான் நம்ம இங்க போடணும். இது இந்த ஸ்டெப் 4ஓட நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கான ஸ்டெப்ஸை பார்த்தாச்சு. இப்போ டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு இந்த லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலௌட், ட்ரையல் பேலன்ஸ்லேயே நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் அலௌடு கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுற ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு நம்ம வந்து பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போட்டுடணும். இவ்வளோதான். ஸோ இந்த 6 ஸ்டெப்பு தான் வந்து அசம்ஷன் 2 டைப் சம்முக்கு. ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸையும் நீங்கள் வந்து பக்காவாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சம் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். அண்ட் இப்போ நம்ம இதுக்கான பிஎன்எல் அக்கௌண்டோட ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே போடும் போது டூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட் அக்கௌண்ட் இனிமேல் கோலன் போட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேட் டெட், இது என்னன்னா ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருக்குற பேட் டெட், அந்த அமௌண்ட் இது. ஃபர்தர் பேட் டெட், இது உங்களுக்கு தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்துருக்குற பேட் டெட், அது இங்கே போட்டுருவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆட் பண்ணுவோம். இதுல இருந்து என்ன லெஸ் பண்ணுவோம்னா ஒரு சின்ன மாற்றம் தான், ஓல்டு ப்ரொவிஷன் ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல ஓல்டு ப்ரொவிஷன், அதை இங்க லெஸ் பண்ணணும். போட்டா கடைசியா இந்த அமௌண்ட் வருது பாத்தீங்களா, இதுதான் நெட் அமௌண்ட். நம்ம இந்த அமௌண்ட்டை தான் நம்ம அந்த ஜேர்னல் என்ட்ரியில அமௌண்ட் போடணும். நம்ம அங்க பார்த்த நெட் அமௌண்ட் இதுதான், இந்த அமௌண்ட்டை தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரியில போடணும். நம்ம கால்குலேட்டட் அமௌண்ட் போடக்கூடாது. இதுதான் வந்து P&L வரக்கூடிய ஃபார்மேட். அண்ட் அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு இதே மாதிரி கோலன் போட்டு டிஸ்கவுண்ட் அலௌட அந்த அமௌண்ட் முதல்ல போடணும். அதோட நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் ஆட் பண்ணணும், ஓல்டு ப்ரொவிஷன் லெஸ் பண்ணணும். இந்த நெட் அமௌண்ட்டையும் நம்ம இந்த நெட் அமௌண்ட் தான் நம்ம அந்த P&L அந்த ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு போட்ட என்ட்ரியில இந்த அமௌண்ட் தான் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ ஈஸி, எப்பவும் போலதான். ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா பேட் டெட்டோட பேட் டெட்னு போடுறோம், அதோட ஃபர்தர் பேட் டெட்ஸ் ஆட் பண்றோம், நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்றோம், ஓல்டு ப்ரொவிஷன் லிஸ்ட் பண்றோம். இதுதான் இங்க இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம். எல்லா ஓல்டு ப்ரொவிஷனையும் லிஸ்ட் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். இதோட பிஎன்எல் அக்கௌண்டோட ஃபார்மேட் முடிஞ்சு போச்சு. இப்போ இது பேலன்ஸ் ஷீட்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல ஒரு விதமான மாற்றமும் இருக்காது. அசம்ஷன் 1ல என்ன நீங்க போட்டீங்களோ அதே தான் அசம்ஷன் 2லயும் வரும். ஸோ பேலன்ஸ் ஷீட் பொறுத்தவரை அசம்ஷன் 1 அண்ட் அசம்ஷன் 2ல சேம் ஃபார்மேட் தான். சன்ட்ரி டெட்டாஸ்ல இருந்து ஃபர்தர் பேட் டெட்ஸ் நம்ம லிஸ்ட் பண்றோம், அதுல இருந்து நியூ கண்டுபிடிச்ச நியூ ப்ரொவிஷன்ல லிஸ்ட் பண்றோம். நமக்கு ஃபைனலா என்ன டெட்டாஸ் அமௌண்ட் இருக்கோ அது வந்துடும். ஸோ இதுதான் வந்து அசம்ஷன் 2ஓட சம் ஸ்டெப்ஸ் அண்ட் அதோட ஃபார்மேட் ஆஃப் P&L அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த படிச்ச இந்த ஸ்டெப்ஸ் இந்த ஃபார்மேட்லாம் வச்சு ஒரு சின்ன சம் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். அசம்ஷன் 2 டைப் சம் இது. இங்க நமக்கு ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் நம்ம படிச்ச ஸ்டெப்ஸை வச்சு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, following balances have been extracted from the trial balance of Mr. X as on 31/3/2019. ஓகே, ஃபர்ஸ்ட் மிஸ்டர் எக்ஸோட ட்ரையல் பேலன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டெட்டாஸ் 2,01,200, பேட் டெட்ஸ் 9,400, அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் ஆல்ஃபா, இதுதான் நமக்கு ஓல்டு ப்ரொவிஷன். ட்ரையல் பேலன்ஸ்ல கொடுத்துருக்குற ப்ரொவிஷன் நமக்கு ஓல்டு ப்ரொவிஷன். அதே மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் 1,200, டிஸ்கவுண்ட் அலௌட் 18,600. ஸோ நமக்கு ஓல்டு ப்ரொவிஷன் இருக்கு, ஓல்டு பேட் டெட்ஸ், டிஸ்கவுண்ட் அலௌட்லாம் இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம சம் போடணும். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஆஃப் அடிஷனல் பேட் டெட்ஸ், இதுதான் நமக்கு ஃபர்தர் பேட் டெட்ஸ். அண்ட் நமக்கு டெட்டாஸ்க்கு நமக்கு 10% ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு
2% வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, பாஸ் என்ட்ரிஸ் அண்ட் ஷோ ஹவு தீஸ் ஐட்டம்ஸ் வில் அப்பியர் இன் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ நமக்கு ஓல்டு ப்ரொவிஷன் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அசம்ஷன் 2 டைப் சம். ஏன்னா அவங்க ரெகுலரா ப்ரொவிஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி ட்ரையல் பேலன்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் நம்ம மீதி இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்ம போடணும். ஸோ நம்ம படித்த ஸ்டெப்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் படித்தோம், டிரான்ஸ்ஃபர் ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட் டு ப்ரொவிஷன் அக்கௌண்ட் படித்தோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸ்ல நமக்கு பேட் டெட்ஸ் கொடுத்துருக்காங்க 9400. ஸோ இந்த 9400 தான் நம்ம இப்போ இந்த என்ட்ரியில போட போறோம். ஸோ என்ட்ரி என்ன, provision for bad and doubtful debts account debtor to bad debts account. So trial balance bad debtor first provision account க்கு transfer பண்றது தான் first step. So இங்க trial balance bad debt 9400 கொடுத்திருக்கோம். அந்த 9400 இங்க enter பண்ணிடலாம். 9400. So இப்போ அந்த trial balance bad debt provision account க்கு transfer பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ரைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன, நம்ம ஃபர்தர் பேட் டெட்டுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஸோ பேட் டெட் அக்கௌண்ட் டெட்டார் டு சன்ட்ரி டெட்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ நம்ம ஃபர்தர் பேட் டெட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4800. ஸோ இந்த என்ட்ரியில இந்த 4800 நம்ம என்டர் பண்ணிடுவோம். 4800. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட்டை ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். செகண்ட் ஸ்டெப் ஃபர்தர் பேட் டெட்டுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும். ஸோ அதையும் நம்ம போட்டாச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப்பு ஃபர்தர் பேட் டெட்டை நம்ம ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். நம்ம வந்து இங்க அதான். ஸோ இந்த 4800 நம்ம ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் தேர்ட் ஸ்டெப் படி. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த பேட் டெட்ஸுக்கு சம்பந்தமான ஃபர்ஸ்ட் 3 என்ட்ரியும் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க பேட் டெட்டை ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த 9400 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் பேட் டெட்டுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட சொன்னாங்க. ஸோ நம்ம அந்த செகண்ட் ஸ்டெப்பையும் முடிச்சிட்டோம். தேர்ட் ஸ்டெப்பு அந்த ப்ரொவிஷன் ஃபர்தர் பேட் டெட்டை ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதையும் நம்ம பண்ணிட்டோம். ஸோ பேட் டெட்டுக்கு சம்பந்தமான என்ட்ரிஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ ப்ரொவிஷனுக்கான என்ட்ரி நம்ம போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம நியூ ப்ரொவிஷன் கண்டுபிடிக்க போறோம். நியூ ப்ரொவிஷன் இங்க டெட்டாஸ் ஆஸ் யூஷுவல் அதே ஃபார்முலா தான், டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் இன்டு பர்சன்டேஜ். இதுதான் நியூ ப்ரொவிஷனுக்கான ஃபார்முலா. ஸோ இங்க டெட்டாஸ் நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2,01,200 கொடுத்துருக்காங்க. 2,01,200 மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் ஒரு 4,800. 2,01,200 டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்தர் பேட் டெட் நமக்கு 4,800 இருக்கு. ஸோ இதோட நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ், 10%. 10% போட்டா நமக்கு என்ன அமௌண்ட் வருது, 19,640 வருது. இதுதான் நமக்கு கண்டுபிடிச்ச நியூ ப்ரொவிஷன். நீங்க கண்டுபிடிச்சோடனே நீங்க அப்படியே போயிட்டு இங்க போட்டுறக்கூடாது. நம்ம அங்க என்ன படிச்சோம், நெட் அமௌண்ட் தான் போடணும்னு படிச்சோம். ஸோ இப்போதைக்கு நம்ம இங்க இதை கண்டுபிடிச்சிருக்கிறோமே தவிர இங்க நம்ம எதுவுமே என்டர் பண்ண போறது இல்ல. நம்ம P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் இங்க நம்ம ஜர்னல் என்ட்ரில இந்த அமௌண்ட் எல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நியூ ப்ரொவிஷன் கண்டுபிடிச்சு வச்சிடலாம். ஸோ டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் இன்டு பர்சன்டேஜ் போட்டோம். ஸோ டெட்டாஸ் 2,01,200 மைனஸ் 4,800 10% பண்ணி 19,640 வந்துருச்சு. இப்போ இதுதான் நமக்கு கிடைச்ச நியூ ப்ரொவிஷன். ஸோ ஓகே, இப்போ இங்க இப்போதைக்கு நம்ம எந்த அமௌண்ட் என்டர் பண்ணல, ஏன்னா நம்ம நெட் அமௌண்ட் போனோம்னா P&L அக்கௌண்ட் முடிச்சுட்டு இங்க வரலாம். ஓகே, இப்போ வந்து ஃபோர்த் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன, ப்ரொவிஷன் டிஸ்கவுண்ட் அலௌட ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க டிஸ்கவுண்ட் அலௌட நம்ம வந்து ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. ஸோ நமக்கு இங்கே ட்ரையல் பேலன்ஸ்ல ஒரு 18,600 இருக்கு டிஸ்கவுண்ட் அலௌடு. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் இங்கே 18,600 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த 18,600 போட்டுடலாம். ஸோ இப்போ இது முடிஞ்சு போச்சு. ஸோ லாஸ்ட் என்ன வருது, நம்ம இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு அந்த அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும்ல, அதுதான் இது. P&L அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட். இதுக்கும் நம்ம நியூ ப்ரொவிஷன் கண்டுபிடிச்சு வச்சுட்டு நம்ம P&L போட்ட அப்புறம் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான்
2,01,200 minus 4,800. இங்க புதுசா நம்ம கண்டுபிடிச்ச ப்ரொவிஷன் என்ன 19,640 into இங்க நம்ம வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் போட சொல்லியிருக்காங்க 2% தான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ into 2% into 2%. Minus 4,800 minus 19,640 into 2%. 3535 வருது. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச நியூ ப்ரொவிஷன். ஸோ இப்போ இந்த நியூ ப்ரொவிஷன் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். இப்போ நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு போகலாம். ஸோ 6 ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம இப்போ என்ட்ரிஸ்லாம் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க பேட் டெட்டை ப்ரொவிஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் 9,400. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருக்க ஃபர்தர் பேட் டெட்டுக்கு ரைட் ஆஃப் பண்ண சொன்னாங்க, அதுக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி போட்டோம். அந்த ஃபர்தர் பேட் டெட்டை தேர்ட் ஸ்டெப்ல ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதையும் பண்ணியாச்சு. அண்ட் அது அப்போ ப்ரொவிஷன் இதோட அந்த தேர்ட் ஸ்டெப் வரைக்கும் பேட் டெட் சம்பந்தமானது. அதுக்கப்புறம் ப்ரொவிஷனுக்கு சம்பந்தமான என்ட்ரிஸ். ஃபோர்த் ஸ்டெப்ல ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணணும். அது நம்ம இங்க நியூ ப்ரொவிஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். நெட் அமௌண்ட் இங்க போடணுன்றதுனால நம்ம P&L அக்கௌண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இங்க அமௌண்ட் வந்து என்டர் பண்ண போறோம். அண்ட் ஃபிஃப்த் ஸ்டெப்பு ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க டிஸ்கவுண்ட் அலோட நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் ப்ரொவிஷனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ 18,600 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ரொவிஷன் புதுசா கண்டுபிடிச்ச ப்ரொவிஷனுக்கு நம்ம இப்போ என்ட்ரி போடணும். அது P&L அக்கௌண்ட் டெட்டா ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ். இங்கேயும் நெட் அமௌண்ட் போட போறதுனால நம்ம இப்போதைக்கு அங்கே பிளாங்கா வைக்கிறோம். P&L அக்கௌண்ட் மொத்தமா போட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து இந்த என்ட்ரிஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம நியூ ப்ரொவிஷன்ல இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இப்போ நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு போகலாம். நாங்கள் அந்த ஃபார்மேட் சொன்ன மாதிரி தான் டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் நான் BDDன்னு போட்டிருக்கேன். இதை போட்டு ஒரு கோலன் வச்சுட்டு இப்போ நமக்கு என்ன பேட் டெட் இருக்குன்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட் ஒரு 9,400 இருந்துச்சு. 9,400 இங்க கொஸ்டின்ல இருக்கு பார்த்துக்கோங்க. இப்போ அதோட நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்தர் பேட் டெட்டை ஆட் பண்ண போறோம் 4,800. ஸோ 4,800 ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா நமக்கு 14,200 வருது. இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம்ல நியூ ப்ரொவிஷன் இங்க ஒர்க்கிங் நோட்ல, இப்போ அந்த நியூ ப்ரொவிஷன் நாங்கள் ஆட் பண்ண போறோம். 19,640 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 19,640. இப்போ இதை ஆட் பண்ணா நமக்கு 33,840 வரும். 14,200 plus 19,640 is equal to 33,840. நமக்கு இப்போ வந்து ஓல்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம வந்து லெஸ் பண்ணும். ஓல்டு ப்ரொவிஷனுக்கு எங்க போகணும், ட்ரையல் பேலன்ஸுக்கு போகணும். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் இங்க நமக்கு 24,000 ஓல்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கண்டுபிடிச்ச 33ல இருந்து இந்த 24,000 மைனஸ் பண்ணிடலாம். ஸோ 33,840ல இருந்து 24,000 மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த அமௌண்ட்டை அவுட்டர் காலம்ல போடணும். கடைசியா நமக்கு கிடைச்ச நெட் அமௌண்ட் இதுதான். ஸோ நமக்கு ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட்ல 9,400 இருந்துச்சு. அதோட ஃபர்தர் பேட் டெட் 4,800 ஆட் பண்ணோம். 14,200 வந்துச்சு. நம்ம கண்டுபிடிச்ச நியூ ப்ரொவிஷன் இங்க ஆட் பண்ணோம் 33,840. இதுல இருந்து ஓல்டு ப்ரொவிஷன் லெஸ் பண்ண நம்ம கடைசியா கிடைச்ச நெட் அமௌண்ட் 9,840. இப்போ இந்த 9,840 தான் நம்ம இந்த ஜர்னல் என்ட்ரியில போட போறோம். ஏன்னா நம்ம ரூல்ஸ் படி இங்க நெட் அமௌண்ட் தான் போடணும். ஸோ நம்ம நெட் அமௌண்ட் இங்க P&L அக்கௌண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நமக்கு கிடைச்ச ப்ரொவிஷன். ஸோ இந்த ப்ரொவிஷனை தான் நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அதனால இந்த 9,840 இங்க போட்டாச்சு. இந்த அசம்ஷன் டூல இது ஒரே ஒரு ட்விஸ்ட் தான். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இங்க தப்பு பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டர்ஸ் போகலாம். அந்த டிடின்றது டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அலோடு. நமக்கு இங்க ட்ரையல் பேலன்ஸ்லயே ஒரு டிஸ்கவுண்ட் அலோடு கொடுத்துருக்காங்க 18,600. அந்த 18,600 இங்க போட்டுடலாம். $18,600. இப்போ இங்க நியூ ப்ரொவிஷன் கண்டுபிடிச்சோம்ல 3,535, அந்த 3,535 நம்ம இங்க போட்டுடலாம். 3,535 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா
நமக்கு வந்து 22,135 இந்த அமௌண்ட் கிடைக்கும். இப்போ ஓல்டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் நம்ம மைனஸ் பண்ண அதுக்கு இப்போ ட்ரையல் பேலன்ஸ் போகும். ஓல்டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் நமக்கு 1200 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓல்டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸை நம்ம இங்கே போட்டுடலாம் 1200. ஸோ 22,135லேருந்து 1200 மைனஸ் பண்ணால் நமக்கு 20,935 கிடைக்கும். இப்போ இதுதான் நமக்கான கிடைச்ச நெட் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ். ஸோ இந்த நெட் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸை தான் நம்ம அந்த என்ட்ரியில் போட போகிறோம். நெட் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் எவ்வளோ 20,935. ஸோ இந்த 20,935 தான் நம்ம இந்த ஜேர்னல் என்ட்ரியில் போட போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே நெட் அமௌண்ட்டை தான் போடணும். அதனால இப்போ போட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு ஜேர்னல் என்ட்ரியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பிஎன்எல் அக்கௌண்ட்டும் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இந்த 6 ஸ்டெப்ஸ் வச்சு போட்டோம். இங்கே 2 ட்விஸ்ட் என்னன்னா இந்த 9840வும் இந்த 20,935 தான் நமக்கு இங்க இருக்கிற குட்டி ட்விஸ்ட். இங்க நம்ம ரெண்டுத்துலயுமே நெட் அமௌண்ட் தான் போடணும். நான் ஹைலைட் பண்ணிருக்க 2 அமௌண்ட்டுமே நெட் அமௌண்ட் தான் போடணும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் நீங்களே ஈஸியா போட்டுருவீங்க. ஸோ நியூ ப்ரொவிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இங்க இருக்கு. ஸோ இப்போ பிஎன்எல் முடிச்சிட்டோம். நமக்கு பிஎன்எல் வரைக்கும் தான் அசம்ஷன் டூல டிஃபரன்ஸ் வரும். நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல எந்த விதமான டிஃபரன்ஸும் வராது. ஸோ நம்ம எப்பவும் போல போட்டுடலாம். ஸோ நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல ஒரு 2,01,200 டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து ஒரு ஃபர்தர் பேட் டெட் ஒரு 4,800 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மைனஸ் பண்ணா 1,96,400 வரும். எல்லாமே நான் கொஸ்டின்ல இருந்து தான் போடுறேன். நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது 19,640. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு வரும்னா 1,76,760. இப்போ இதுல இருந்து நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் 3,535 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் 1,73,225 இந்த அமௌண்ட் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அசம்ஷன் 2 டைப் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்ல எந்த விதமான மாற்றமே இருக்காது. நம்ம சன்ட்ரி டெட்டாஸ்ல இருந்து ஃபர்தர் பேட் டெட்டை மைனஸ் பண்ணிடுவோம். அதுல இருந்து நியூ ப்ரொவிஷன் லிஸ்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நியூ ப்ரொவிஷன்ஸ் தான் இங்க லிஸ்ட் பண்ணுவோம். ஸோ அசம்ஷன் 2 டைப்ஸ் முடிஞ்சிருச்சு. நமக்கு இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ், ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கு. இதுவே நமக்கு ஓல்டு ப்ரொவிஷன் காட்டி தருது. அதனால நமக்கு இது அசம்ஷன் 2 டைப்ஸ் இன் விச் ப்ரொவிஷன் இஸ் மெயின்டைன்ட் ரெகுலர்லி. ஸோ நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்லயும் அடிஷனல் பேட் டெட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம அந்த அசம்ஷனுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் படிச்சோமோ அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டே வர வேண்டியதான். அசம்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 6 ஸ்டெப்ஸ் படிச்சோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க பேட் டெட்டை ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் ஃபர்தர் பேட் டெட்டுக்கு நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும். பேட் டெட் டு சன்ட்ரி டெட்டாஸ் அதையும் நம்ம பாஸ் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் அந்த ஃபர்தர் பேட் டெட்டை ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதையும் நம்ம இங்க பண்ணிட்டோம். ஃபோர்த் ஸ்டெப்பு இது 3 ஸ்டெப்பு பேட் டெட்ஸ் பொறுத்துருது. ஃபோர்த் ஸ்டெப்ல தான் நமக்கு ப்ரொவிஷனுக்கான என்ட்ரியே வருது. இந்த ப்ரொவிஷன் ஃபார் என்ட்ரிக்கே அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எட்டாட்டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் அக்கௌண்ட். இப்போ இங்க நம்ம வந்துட்டு சம் போடும் போது ஃபர்ஸ்ட் இதை பிளாங்கா வைக்கணும். ஏன்னா நம்ம இங்க நெட் அமௌண்ட் போட போறோம். இதுக்கு முதல்ல நம்ம இங்க நியூ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிடணும். நியூ ப்ரொவிஷனுக்கான ஃபார்முலா எப்பயுமே ஸ்டாண்டர்டா இதுதான். டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் இன்டூ பர்சன்டேஜ். இது போட்டா நமக்கு நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் கிடைச்சிடும். ஸோ இதை நம்ம இப்போதைக்கு வச்சிருக்கோம். அண்ட் ஃபிஃப்த் என்ட்ரி நம்ம அந்த ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க டிஸ்கவுண்ட் அலோட ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ அந்த அமௌண்ட் இது. லாஸ்ட் ஸ்டெப் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு நம்ம அட்ஜஸ்டிங் என்ட்ரி போடுறோம். P&L டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ். இதையும் நம்ம ஃபர்ஸ்ட் சம் போடும் போது பிளாங்கா வைக்கணும். ஏன்னா இங்கேயும் நெட் அமௌண்ட் தான் போடணும். அதனால நம்ம P&L மொத்தமா முடிச்ச அப்புறம் தான் இந்த 2 அமௌண்ட்டையும் நான் ஹைலைட் பண்ணிருக்க 2 அமௌண்ட்டையும் என்டர் பண்ண போறோம். இதுக்கும் நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா டெட்டாஸ் மைனஸ் ஃபர்தர் பேட் டெட் மைனஸ் நியூ ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் இன்டூ பர்சன்டேஜ். இது போட்டா நமக்கு இந்த நியூ ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ் கிடைச்சிடும்.
ஸோ இப்போ இதை செட் அசைட் பண்ணிட்டு இப்போ P&Lக்கு போகிறோம். P&Lக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் 2 ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ்ன்னு போட்டு கோலன் போட்டுறோம். ஃபர்ஸ்ட் பேட் டெட், இது வந்து ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட்டோட அமௌண்ட். ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட் டிபி ட்ரையல் பேலன்ஸ் பேட் டெட்டு, அதோட நம்ம வந்து ஃபர்தர் பேட் டெட்டை வந்து ஆட் பண்ணுறோம். அப்புறம் அதில் வந்து நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணுறோம். நியூ ப்ரொவிஷன் நம்ம மேலே ஒர்க்கிங் நோட்டில் கண்டுபிடிச்சோன்னா 19,640 இந்த அமௌண்ட்டை தான் நம்ம அங்கே போடுறோம். அண்ட் இதுல இருந்து ஓல்டு ப்ரொவிஷன், இது ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்கும், அந்த அமௌண்ட் எடுத்து மைனஸ் பண்ண 9840 வரும். இதுதான் நமக்கு கிடைச்ச நெட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். இந்த 9840 தான் நம்ம இந்த என்ட்ரியில போடணும். ஏன்னா நம்ம கண்டுபிடிச்ச நெட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் இதுதான். ஸோ இந்த அசம்ஷன் டூல இது ஒண்ணுதான் ஒரு சின்ன மாற்றம். அண்ட் அதே மாதிரி டு ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸ்க்கு நம்ம ட்ரையல் பேலன்ஸ்ல இருக்க டிஸ்கவுண்ட் அலோடோட நியூ ப்ரொவிஷன் ஆட் பண்ணி ஓல்டு ப்ரொவிஷன் லிஸ்ட் பண்ண நெட் அமௌண்ட் கிடைக்கும். இந்த நெட் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் அண்ட் டெட்டாஸை தான் இங்க நம்ம இந்த என்ட்ரியில என்டர் பண்ணணும். நான் இந்த 2 அமௌண்ட் ஹைலைட் பண்ணியிருக்கிறது நெட் அமௌண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க, நெட் அமௌண்ட். இப்போ P&L முடிஞ்சு போச்சு. அசம்ஷன் 2 பொறுத்த வரைக்கும் P&L வரைக்கும் நமக்கு சில சேஞ்சஸ் எல்லாம் டிஃபரன்ஸ்லாம் வரும். பேலன்ஸ் ஷீட்டுக்கு அசம்ஷன் 1க்கும் அசம்ஷன் 2க்கும் சேம் ஃபார்மேட் தான். டெட்டாஸ்ல இருந்து ஃபர்தர் பேட் டெட் மைனஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச நியூ ப்ரொவிஷன்லாம் மைனஸ் பண்ணா நமக்கு கடைசியா ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் அசம்ஷன் 2 டைப்பான சம்மு. இந்த 2 டைப் சம்ஸோட ஸ்டெப்ஸையும் நீங்க வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து போட்டுற முடியும். எப்பவுமே இந்த மாதிரி என்ட்ரிஸ் எல்லாம் போட சொல்ல மாட்டாங்க. ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டா கொடுப்பாங்க. நீங்க அதுக்கு வந்து கால்குலேட் பண்றதுக்கு தான் இவ்வளோ ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் அரைவ் பண்ணி ஃபைனல் அக்கௌண்ட்ஸை ஈஸியாக டேலி பண்ணிடலாம். ஸோ நான் இந்த வீடியோலையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்ன பிடிஎஃப் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அதே சேம் பிடிஎஃப், அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற பிடிஎஃப் உங்களுக்கு லிங்க் தரேன். நீங்கள் அதை வச்சு டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கைண்ட்லி மென்ஷன் இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த அசம்ஷன் 1 அண்ட் அசம்ஷன் 2 தான் இந்த ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸோட ஒரு ஃபுல் கம்பேரிஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், எனக்கு அந்த ஹோப் இருக்கு. அண்ட் மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க, அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. Then only you will get my new updates. And thank you for watching. And I'll meet you in the next video with the new topic. Bye.